வணக்கம். மூன் செய்திகளுக்காக முத்தமிழ்ச்செல்வி. இன்றைய முதன்மை செய்திகள். முன்னாள் எம்எல்ஏ ஆதரவாளர்கள் தாக்குதல். நெட்டப்பாக்கம் அருகே தனியார் பஸ் மீது கல்வீச்சில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் தடியடி. வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை மேற்கொண்டுள்ள பக்தர்களை உற்சாகப்படுத்தும் சர்வ சமயத்தினர். ஆண்டுதோறும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. முதல்வர் அலுவலகத்தில் இருந்த காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தி படம் அதிரடியாக அகற்றம். பிரதமர் படத்தை வைத்து ஊழியர்கள் அலங்கரிப்பு. இனி விரிவான செய்திகள். புதுவை அருகே உள்ள நெட்டப்பாக்கத்தில் முன் விரோத தாக்குதல் காரணமாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரின் பஸ்ஸை ஒரு தரப்பினர் சேதப்படுத்தியதால் அவர்களை போலீசார் தடியடி நடத்தினர். இதனால் அங்கு கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். புதுவை சுல்தான்பேட்டை தனியார் பார் அருகே உள்ள ஏடிஎம் மையத்தில் கல் மண்டபத்தை சேர்ந்த இரு வாலிபர்கள் வெள்ளிக்கிழமை இரவில் பணம் எடுக்க வந்தபோது அவர்களின் இருசக்கர வாகனத்தை வெளியில் நிறுத்தியிருந்தனர். அப்போது அங்கு வந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரின் காரை நகர்த்துவதற்கு கல் மண்டப வாலிபர்களின் இருசக்கர வாகனம் இடையூறாக இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட வாய் தகராறில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் தங்கள் வாகனத்தில் இருந்து உருட்டுக்கட்டையால் வாலிபர்களை தாக்கியுள்ளனர். இதில் காயமடைந்த வாலிபர்கள் இதுகுறித்து ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் மீது வழக்கு பதியப்பட்டதாக தெரிகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட கல் மண்டபத்தை சேர்ந்த வாலிபர்கள் சுல்தான்பேட்டையில் நடந்த விவரங்கள் குறித்து ஊர் மக்களிடம் தெரிவித்துள்ளனர். இதனை கேட்டு ஆவேசமடைந்த கல் மண்டப மக்கள் சனிக்கிழமையன்று நெட்டப்பாக்கம் வந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான பஸ்ஸை வழிமறித்து சிறைப்பிடித்தனர். இதன் பின்னர் அந்த பஸ்ஸை அடித்து நொறுக்கினர். இதனால் அப்பகுதியில் பதட்டம் ஏற்பட்டதை தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் தடியடி நடத்தி கலைத்தனர். இருப்பினும் இப்பிரச்சினை தொடர்பாக இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்படும் நிலைமை உள்ளதால் அங்கு கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். புதுவை வேளாங்கண்ணி மாதா கோவிலுக்கு பாத யாத்திரை மேற்கொண்டுள்ள பக்தர்களுக்கு மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக பல்வேறு அமைப்பினர் அன்னதானம் வழங்கி வருகின்றனர். நாகப்பட்டினம் அருகே உள்ள வேளாங்கண்ணி மாதா பேராலயத்தில் வருகிற 29ஆம் தேதி கொடி ஏற்றத்துடன் இந்த ஆண்டிற்கான திருவிழா துவங்குகிறது. இதனையொட்டி சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களை சேர்ந்த பக்தர்கள் அங்கிருந்து பாத யாத்திரையாக ஆண்டுதோறும் செல்கின்றனர். இப்படி பாத யாத்திரை மேற்கொண்டுபவர்களின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது. இதுபோன்ற பாத யாத்திரை வரும் வேளாங்கண்ணி பக்தர்கள் புதுவையில் உள்ள இருதய ஆண்டையவர் ஆலயம், வெளியனூர் மாதா ஆலயம், அரியங்குப்பம் ஆரோக்கிய அன்னை ஆலயம் போன்றவற்றில் தங்கி இளைப்பாரி தங்கள் பயணத்தை மீண்டும் துவங்குகின்றனர். இப்படி பாத யாத்திரை வரும் பக்தர்களுக்கு வழிநெடுகிலும் பிற மத அன்பர்கள் தங்கள் சக்திக்கு ஏற்றபடி மோர் மற்றும் அன்னதானங்களை வழங்கி வருவது மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாய் விளங்கி வருகிறது. வேளாங்கண்ணி கோவிலுக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களில் கடந்த சில ஆண்டுகளாக ஆண்களை விட பெண்கள் அதிக ஆர்வம் காட்டுவதை கண்கூடாக காண முடிகிறது. வேண்டுதல்களுக்கு உடலை வருத்திக் கொள்வதில் ஆண்களை விட பெண்கள் பல்வேறு விரதங்களை மேற்கொண்டு வரும் இன்றைய காலகட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் தூரத்தை கடந்த 2 வாரங்களில் பெண்கள் பலர் வேளாங்கண்ணிக்கு நடந்து செல்கின்றனர். இதனை கண்டு புதுவையை சேர்ந்த பெண்கள் பலரும் அடுத்த ஆண்டு வேளாங்கண்ணிக்கு செல்ல திட்டமிட்டுள்ளதாக நம்மிடம் தெரிவித்துள்ளனர். புதுவையில் இருந்து கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதலான பக்தர்கள் வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை மேற்கொண்டுள்ளனர். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம். எனக்கும் குழந்தை இல்லாத இருந்தது 3 வருஷமா. நான் மாதாவை நம்பி மாலை போட்டேன். தேர் வலிச்சு எங்கள் வீட்டில் எனக்கு 2 அழகான 2 பெண் குழந்தைங்க வந்துருக்குது. அதுதான் என்கிட்ட யார் 6வது வருஷம் நான் இது வர்றது 6வது வருஷமாக வரேன். என்கிட்ட யார் ஜபம் பண்ணி வர சொல்கிறாங்களோ அவங்கள ஜபம் பண்ணுறேன். நான் வேண்டி ஜபம் பண்ணுறவங்களுக்குலாம் சில பேருக்கு கை வராதவங்களுக்கு கை இது வந்திருக்கு. என் ஃப்ரெண்டுக்கு 8 வருஷமாக குழந்தை இல்லாத இருந்தது. அவருக்கும் குழந்தை பிறந்திருக்குது, பெண் குழந்தை பிறந்திருக்குது. நான் சென்னையிலேருந்து வந்துட்டுருக்கேன். நான் 19ஆம் தேதி கிளம்புனேன் சென்னையிலேருந்து. இப்போ 4 நாள் ஆகுது. இன்றைக்கி நாங்கள் பாண்டிச்சேரி வந்திருக்கிறோம். பாண்டிச்சேரியில் உள்ளவங்க எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. எங்களுக்கு காலைல 4 மணிலேருந்து டீ, காஃபி, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, அதான் லஞ்ச் எல்லாம் பாண்டிச்சேரி மக்கள் கொடுத்து எங்களை நல்லா உபசரிக்கிறாங்க. பாண்டிச்சேரி மக்களுக்கு நன்றி. நாங்கள் பாத யாத்திரையாக வேளாங்கண்ணி போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் 28 அன்றைக்கி வேளாங்கண்ணி போய் சேர்ந்துருவோம். 29 கொடியேற்றத்துக்கு நாங்கள் வேளாங்கண்ணியில் இருப்போம்.
நாங்கள் மாதாவுக்கு நன்றி கடன் செலுத்துறதுக்காக இந்த பாத யாத்திரை மேற்கொள்கிறோம். எல்லா பிரச்சனைகளும் வந்து எங்களை காப்பாற்றிட்டு இருக்காங்க. அதனால் நாங்கள் இந்த பாத யாத்திரையை மேற்கொள்கிறோம். வழக்கறிஞராக இருக்கேன். நான் சென்னையிலேருந்து பாத யாத்திரையாக வரேன். இது எனக்கு 3வது வருஷம். நான் முதல் முறையாக வந்து சில பேர் என்னுடைய சீனியர்கள் போகும்போது நான் வந்து என்னை கூட வா, இந்த மாதிரி குழந்தை பிரச்சனை இருக்கிற காரணத்தால் நீ ஒரு தடவை வந்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் கிளம்பி இந்த கொடிக்கு வந்த அதே மாதமே எங்களுக்கு மாதா வந்து ஒரு அற்புதத்தை பண்ண உடனே அந்த இதுலேருந்து அடுத்த வருஷம் நான் வரும்பொழுது அதுக்காக நன்றி செலுத்துறதுக்காக வந்தேன். இப்போ 3வது இப்போ வரும்பொழுது நான் அதே நன்றிக்காக தான் வந்திருக்கேன். ஏன்னா என்னுடைய பேர் அசோக் ராஜ், மாதவரம் செபஸ்தியர் பங்கில் இருக்கேன். நான் வந்து ஒரு 12 வருஷமாக கோயிலுக்கு. எங்கள் அண்ணனுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருந்துச்சு. அதை வந்து மாற்றவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்டான்லி மருத்துவமனையில் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கெங்கேயும் அலைஞ்சு இது பண்ண முடியல. அதுக்கப்புறம் பாத யாத்திரை வர ஆரம்பித்தோன்னா அடுத்த வருஷமே எங்கள் அப்பாவுடைய கிட்னி ஒரே இதில் வேறு ஆள் யாரும் கேட்கல. அவர் ஒரே ஆள் போய் செக் பண்ண எங்கள் அப்பாவுடைய கிட்னி வந்து அவருக்கு மாற்றி, அவருக்கு வந்து 3 வயசில் ஒரு குழந்தை இருக்குது. இன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணி 4 வருஷம் ஆகுது. நல்லா இருக்கிறார். அதனால் அவருக்காக நன்றி சொல்லிட்டு இந்த பாத யாத்திரைக்கு வந்துட்டுருக்கோம். குறைஞ்சது நாங்கள் வந்து வருஷத்துக்கு 2 முறை நடக்கிறோம். ஈஸ்டருக்கும் நடக்கிறோம். நன்றி. மாதாவுக்கு தான் அந்த மரியை வாழ்கிறோம். புதுவை முதல்வர் ரங்கசாமியின் அறையில் பல ஆண்டுகளாக இருந்த காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தியின் படம் அகற்றப்பட்டுள்ளதால் காங்கிரசாரின் குற்றச்சாட்டு முடிவுக்கு வந்தது. புதுவையில் காங்கிரஸ் ஆட்சியில் ரங்கசாமி முதல்வராக இருந்தபோது தனது அலுவலகத்தில் சோனியா காந்தியின் படம் வைக்கப்பட்டிருந்தது. இதன் பின்னர் அவர் பதவி பறிக்கப்பட்ட பின்னர் என்ஆர் காங்கிரஸை துவக்கி ரங்கசாமி ஆட்சியை பிடித்த போதிலும் அவரது அலுவலகத்தில் சோனியா காந்தியின் இடம் பெற்றிருந்தது. இதனால் காங்கிரஸ் உட்பட பல்வேறு கட்சிகள் கேள்விகளை எழுப்பினர். காங்கிரஸில் இருந்து விலகிய போதிலும் சோனியா காந்தியின் மீதுள்ள விசுவாசம் என பலரும் கதைகளை அளந்துவிட்டனர். இதுபோன்ற நிலையில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த என்ஆர் காங்கிரஸ் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றது. காங்கிரசுக்கு நேர் எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்த பின்னரும் முதல்வர் அலுவலகத்தில் சோனியா காந்தி படத்தை பயன்படுத்துவதற்கு காங்கிரஸ் தரப்பில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இதுபோன்ற சூழலில் தற்போது சோனியா காந்தி படம் அகற்றப்பட்டு அதற்கு பதிலாக பிரதமர் நரேந்திர மோடியின் படம் வைக்கப்பட்டுள்ளது. புதுவை பொறியியல் கல்லூரியின் தன்னாட்சி அந்தஸ்து வழங்கப்பட்டதையொட்டி முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து கல்லூரி தலைவர் ஜெயபால் மற்றும் பேராசிரியர் வாழ்த்து பெற்றனர். புதுவை அரசின் முயற்சியால் புதுடெல்லி பல்கலை மானிய குழுவின் ஆணைக்கேற்ப புதுவை பல்கலைக்கழகத்தின் மூலம் புதுவை பொறியியல் கல்லூரிக்கு தன்னாட்சி அந்தஸ்து பெற்றிருக்கிறது. இதன் மூலம் பாடப்பிரிவுகள் மற்றும் பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தி மாணவர்களின் கல்வித்தரம் உயர வழிவகுக்கும். இதனைத் தொடர்ந்து கல்லூரி தலைவர் ஜெயபால், கல்லூரி முதல்வர் கோவிந்தராஜ்லு, கல்லூரி ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணியன், தனஜெயன் மற்றும் பேராசிரியர் சிவராஜ் ஆகியோர் முதல்வரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். பிரெஞ்சு காலனிகளுக்கு தமிழக தொழிலாளர்கள் சென்றதன் 160வது ஆண்டு விழாவையொட்டி நடைபெற்ற விழாவில் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி, தமிழ்நாடு உட்பட இந்தியாவின் சில பகுதிகளில் பஞ்சம் உள்ளிட்ட காரணங்களால் பிரான்ஸ் நாட்டின் காலனி பகுதிகளான குவாதலூப், ரீயூனியன், மார்த்தினிக், பிரெஞ்சு கயானா ஆகியவற்றுக்கு பிரிட்டிஷ் காலனி பகுதிகளான டிரினிடாட், டொபாகோ, தென்னாப்பிரிக்கா, மொரிஷியஸ் ஆகியவற்றுக்கு கூலி தொழிலாளியாக வேலை செய்ய சுமார் 60,000 பேர் வரை கொண்டு செல்லப்பட்டனர். இதில் புதுச்சேரி, காரைக்கால், தமிழக மக்கள் அதிகம். அங்கு தோட்ட வேலைகளிலும் பிற வேலைகளிலும் கடுமையாக பாடுபட்டனர். பல துன்பங்களுக்கு ஆளானார்கள். இன்று 5வது தலைமுறையை சேர்ந்தவர்கள் நல்ல நிலையில் இருந்தாலும் தங்கள் முன்னோர்களையும் தாய்நாட்டையும் அறிய ஆவல் கொண்டுள்ளனர். பிரான்ஸ் நாட்டின் குவாதலூப் காலனிக்கு இப்படி தொழிலாளர்கள் சென்றதன் 160வது ஆண்டு விழா அதேர் அமைப்பின் சார்பாக புதுவை பல்கலைக்கழக விருந்தினர் இல்ல வளாகத்தில் நடைபெற்றது. ரொட்டிப்பால் ஊழியர்கள் மீண்டும் போராட்டம். அரசு ஊழியர் மத்திய கூட்டமைப்பில் இருந்து வெளியேறிவிட்டதாக அறிவிப்பு. ஜூனியர் சாம்பர் நடத்திய மகளிர் பயிற்சி பட்டறை. அன்னிரேச செவிலியர் கல்லூரி மாணவ மாணவியர் பங்கேற்பு. விபரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. புதுவை அருகே உள்ள கனகசெட்டிக்குளத்தில் எம்ஓஹெச் பாரூக் அறக்கட்டளை சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி கனகசெட்டிக்குளம் பானுமதி திருமதி திருமண மண்டபத்தில் சனிக்கிழமையன்று எம்ஓஹெச் பாரூக் மரைக்காயர் கல்வி அறக்கட்டளை மூலமாக வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இந்த வேலைவாய்ப்பு முகாமினை முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமி மற்றும் வைத்திலிங்கம், காங்கிரஸ் கட்சி தலைவர் சுப்பிரமணி, முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் துவக்கி வைத்து வாழ்த்துரை வழங்கினர். இந்த வேலைவாய்ப்பு முகாமில் புதுச்சேரியில் உள்ள முன்னணி நிறுவனங்களான இன்டகரா, ராணி மெட்ரஸ், டிவிஎஸ் சுந்தரம் பைனான்ஸ், கூப்பர் பஸ்மன் மற்றும் பல்வேறு நிறுவனங்கள் பங்கு பெற்றனர். இந்த வேலைவாய்ப்பு முகாமில் திரளான மாணவ மாணவியர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு இருதய ஆண்டவர் பசிலிக்காவில் அன்னதானம் வழங்கப்பட்டனர். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் வேளாங்கண்ணிக்கு புதுவை வழியாக பாத யாத்திரை செல்கின்றனர். இவர்களுக்கு ரயில் நிலையம் எதிரில் அமைந்துள்ள இருதய ஆண்டவர் பசிலிக்காவில் அன்னதானம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆனந்த் ஆகியோர் வெவ்வேறு இடங்களில் வழங்கினர். கோரிக்கை நிறைவேறும் வரை ஜனநாயக முறையில் போராட்டம் நடத்துவோம் என கல்வித்துறை ரொட்டிப்பால் ஊழியர்கள் சங்க ஒருங்கிணைப்பாளர் மாறன் தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி 43 நாட்கள் தொடர் உண்ணாவிரதம் இருந்து வந்த நிலையில் இப்பிரச்சினைக்கு முதல்வர் தீர்வு காண்பார் என்ற நம்பிக்கையில் இருந்தோம் என்றும், ஆனால் கல்வித்துறை இயக்குநர் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கை வேதனையை ஏற்படுத்தியுள்ளது என்றார். ரொட்டிப்பால் ஊழியர்கள் பள்ளி கல்வித்துறையில் இணைக்கப்பட்டதாக மத்திய கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் கூறியது வருத்தம் அளிக்கிறது என்ற மாறன், இனிமேல் ரொட்டிப்பால் ஊழியர்கள் சங்கம் அரசு ஊழியர் மத்திய கூட்டமைப்பின் கீழ் செயல்படாது என்றும், வருகிற 27ஆம் தேதி அனைத்து கட்சி தலைவர்கள், சமூக இயக்க தலைவர்களை சந்திப்பு கூட்டம் நடத்த உள்ளோம் என்றார். தங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை ஜனநாயக ரீதியில் போராட்டம் தொடரும் என மாறன் தெரிவித்துள்ளார். ஜூனியர் சாம்பர் சார்பில் நடைபெற்ற பயிற்சி பட்டறையில் அன்னை தெரசா செவிலியர் கல்லூரி மாணவர்கள் பங்கு பெற்றனர். ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷனல் இந்தியா மண்டலம் 16 சார்பாக புதுவை கோரிமேட்டில் உள்ள அன்னை தெரசா செவிலியர் கல்லூரியில் மகளிருக்கான 2 நாள் பயிற்சி பட்டறை ஆகஸ்ட் மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் துவக்க விழாவில் பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு பயிற்சி பட்டறையை துவக்கி வைத்து சிறப்புரை வழங்கினார். புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முத்து, ஜேசிஏ இந்தியாவின் மகளிர் அமைப்பு நிர்வாகி ராஜஸ்ரீ மற்றும் மண்டலம் 16 முன்னாள் மண்டல தலைவர் பத்மா கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். அன்னை தெரசா செவிலியர் கல்லூரியின் டீன் டாக்டர் முரளி கலந்து கொண்டு பயிற்சியில் கலந்து கொண்ட மகளிருக்கு பெண்கள் முன்னேற்றம் குறித்து விளக்க உரையாற்றினார். மண்டலம் 16 மண்டல தலைவர் கணேஷ் குத்து விளக்கு ஏற்றி வைத்து துவக்க உரையாற்றினார். இந்த பயிற்சி பட்டறைக்கு தலைமை பயிற்சியாளராக சென்னையை சேர்ந்த பேராசிரியை தனலட்சுமி, துணை பயிற்சியாளராக ஈரோட்டை சேர்ந்த பேராசிரியை அகல்யா கலந்து கொண்டு பயிற்சி அளித்தனர். இந்த பயிற்சி பட்டறைக்கான ஏற்பாடுகள் ஜேசிஐ பாண்டிச்சேரி பிரெஞ்சு சிட்டி தலைவர் திருமுருகன், முன்னாள் தலைவர் செவிலியர் கல்லூரியின் முதல்வர் பிரமிளா, மண்டல துணைத் தலைவர் ரவி மற்றும் மண்டல மகளிர் அணி நிர்வாகி சப்ரிதா பானு செய்திருந்தனர். வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சமுதாய நலப்பணி திட்ட மாணவிகள் முதியோர்களுடன் கலந்துரையாடினர். புதுச்சேரி லாஸ்பேட்டை வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் சமுதாய நலப்பணி திட்டத்தின் சார்பில் லபோர்த் வீதி ஒஸ்பிஸ் முதியோர் இல்லத்தின் முதியோர்களை பார்வையிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆதரவற்ற மாற்றுத்திறனாளி குழந்தைகளுடன் முதியோர் இல்ல பெரியோர்களுடன் திட்ட மாணவியர் கலந்துரையாடி மகிழ்வித்தனர். வாய்ப்பாட்டு, குழு நடனம் போன்ற கலை நிகழ்ச்சிகளையும் நிகழ்த்தினர். புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூடத்தின் பூபாலன் பாடல்களை பாடினார். நாவலர் நெடுஞ்செழியன் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் மாணவன் இன்னிசை வேந்தன் அருமுகன் இசை நிகழ்த்தினார். பாரதியார் பல்கலைக்கூட பேராசிரியர் அருமுருகன் இசைக்கருவியை மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பது பற்றி செய்து காட்டினார்.
இன்றைய தங்கம் வெள்ளி விலை விபரம் வழங்குவோர் ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரீக நகைகள். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 31 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் மேகமூட்டத்துடன் தென்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். முன்னாள் எம்எல்ஏ ஆதரவாளர்கள் தாக்குதல். நெட்டப்பாக்கம் அருகே தனியார் பஸ் மீது கல்வீச்சில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் தடியடி. வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை மேற்கொண்டுள்ள பக்தர்களை உற்சாகப்படுத்தும் சர்வ சமயத்தினர். ஆண்டுதோறும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. முதல்வர் அலுவலகத்தில் இருந்த காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தி படம் அதிரடியாக அகற்றம். பிரதமர் படத்தை வைத்து ஊழியர்கள் அலங்கரிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.